புடிப்பேன் நான். அல்லாஹ் சொல்கிறான் புடிப்பேன். அங்க வா எல்லாரும், இங்க இல்ல. அங்க வா, கபருக்கு வா, மஹ்ஷருக்கு வா, உனக்கு எல்லாம் காத்திருக்கிறது. நல்லவனா, உனக்கு நான் சுவர்க்கம் போவதற்கு முன்னால் சாப்பாடு தருவேன். நல்லவர்களுக்கு, நல்லடியார்களுக்கு சுவர்க்கம் போவதற்கு முன்னால் சாப்பாடு. சகோதரர்களே, புகாரியை பேசுகிறேன் நான். புகாரி தகூனுல் அர்து குப்ஸதன் வாஹிதா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஹ்ஷர் மைதானத்தில் சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் ரொட்டி சுடுவான். ஆசையா சகோதரர்களே? வாங்க பள்ளிக்கு, ஹராத்த விடுவோம் சகோதரர்களே. அல்லாஹ் தயாரிக்கும் ரொட்டி. புதுக்கடைக்கு ஓடுறாங்க என்னத்துக்கு? சுவையான சாப்பாடு சாப்பிட. ஏன் KFC, ஏன் பீஸா ஹட், ஏன் பர்கர் கிங்? ஏன்? காசி போனா பரவாயில்ல, நல்லா திங்கணும். டைனமோக்கு போய் தின்னாம இருக்கேனுமா நமக்கு? சகோதரர்களே, அல்லாஹ் ரொட்டி சுடுவான். எந்த சைஸ் ரொட்டி தெரியுமா? உலகத்தை விட பெரிய ரொட்டி அல்லாஹ் சுடுவான். புகாரி, புகாரி, அங்கால இங்கால இல்ல. உலகத்தை விட பெரிய ரொட்டி. ரொட்டிய சும்மா தின்னேலுமா சகோதரர்களே? ரொட்டிய சும்மா திங்கலாமா? கறி வேணுமே. அல்லாஹ் 2 கறியாக்குவான். முதலாவது கறி சௌர், காளை மாடு. 2வது கறி ஹூத், திமிங்கிலம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த திமிங்கிலத்துடைய ஈரல், அந்த மீண்ட ஈரலை மாத்திரம் யக்குலு மின் ஸாயிதி கபிதிஹா 70 அல்ஃபன், மீனுடைய ஈரலை 70,000 சொர்க்கவாதிகள் சாப்பிடுவார்கள். சகோதரர்களே, மாற வேண்டும் நாம் சொர்க்கவாதிகளாய். எதற்காக இந்த ஜும்மா? எதற்காக எங்கே இருந்து வந்து மிம்பரில் நான் நிற்கிறேன்? அல்லாஹ் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். சகோதரர்களே, நரகவாதி நரகத்துக்கு போக தேவையில்லை, நரகத்துக்கு போக தேவையில்லை. அல்லாஹ் சொல்லுவான், சுனாமி வந்ததே, வளமையா நீங்க வந்தீங்க எங்களை பார்க்க. சுனாமி வந்துச்சு டிசம்பர்ல, உங்களை பார்க்க நான் வாரேன். வந்து ஒரு கூட்டத்தை அள்ளி கொண்டு போச்சு. நல்லவர்கள் நல்லவர்களாக போனாங்க. எத்தனையோ பேர் விடிய விடிய படம் பார்த்து சுபகம் இல்லாமல் படுத்தவர்களும் போனாங்க. வந்தா எப்படி இருக்கும் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய சக்தியை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுவான், நரகவாதி வா, உன்னை நரகத்துக்கு கொண்டு போறல, உன்னை நரகத்துக்கு கொண்டு போறல, ஃபர்ஸ்ட் உனக்கு நரகத்தை காட்ட போறேன் வா. அல்லாஹ் சொல்லுவான், வஅரத்னா ஜஹன்னம் யௌமைதில் லில் காஃபிரீன அர்தா, நரகத்தை கொண்டு வந்து காட்டுவேன் நான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70,000 கடிவாளங்களால் அல்லாஹ் நரகத்தை கட்டுவான். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, சிந்தனைக்கு வராது. 70,000 கடிவாளங்களால் கட்டி, ஒரு கடிவாளத்தை 70,000 மலக்கு பிடித்து இழுத்து வருவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அதை பார்த்தவுடன் உலகத்துல உலமாக்கள் சொன்னார்கள், முஅத்தின் 5 தரம் பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். எத்தனையோ கஸ்துகள்ல போனாங்க, விலங்கல்ல ஒரு கூட்டத்துக்கு, எல்லாரும் அல்ல, ஒரு கூட்டத்துக்கு எவ்வளவு விலங்கல். அல்லாஹ் சொல்றான், விளங்காது. விளங்கும் எங்க தெரியுமா? அங்க வா, விளங்கும் உனக்கு. அங்க வா, நரகத்தை பாரு. அல்லாஹ் சொல்றான், நரகத்தை பார்த்தவுடன் விளங்கிருமா, புத்தி வந்துருமா. யததக்கருல் இன்சான், அல்லாஹ் சொல்றான், இப்ப புத்தி வந்து என்ன செய்ய? ஒரு பிரயோஜனமும் இல்ல சகோதரர்களே, ஒரு பிரயோஜனமும் இல்ல போ நரகத்துக்கு. ஆக குறுகிய கால வாழ்க்கை தந்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். தரப்பட்ட தலைப்பு நீண்ட தலைப்பு, பேசுவதற்கு நேரம் போதாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் மௌத்துக்கு தயாரிக்க கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அறியாத மக்கள் யா அல்லாஹ், நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். எங்கட பாவங்களை நீ மன்னிக்கலண்டா யா அல்லாஹ், நாங்க நஷ்டவாதிகள் யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, சங்கையாளனே, எங்களை சொர்க்கவாதிகளாக ஆக்கிறியா அல்லாஹ். பாவத்தை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். கலிமாவோடு மதீனா முனவ்வரால, மஸ்ஜிது நபவியில, ரௌதால, சுஜூதுடைய நிலைமையில சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக எங்களை மௌத்தாக்கிறியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.